கிட்ட கொடுத்துட்டோமே, அப்புறம் எப்படி இது இங்க வந்துச்சு? ஆ. டேய், அதை செக் பண்ணு. ஹலோ, சொல்லு சக்தி. நீ ஃபோன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதுக்காக நீ வரைஞ்ச அந்த டிராயிங்க ஏன் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்க? அந்த டிராயிங் வேணா உன்னோட தான் இருக்கலாம், ஆனா அதுல என்னோட உயிர் இருக்கு. என் உயிர்ல கலந்த உன்னை உருவமா வரைஞ்சிருக்கேன். அந்த ஓவியத்துக்கு உயிரா என் உயிரையே கொடுத்துருக்கேன். அதனாலதான் அது உயிர் ஓவியமா உன் முன்னாடி இருக்கு. என் உயிர்ல கலந்து உன்னை உருவமா வரைஞ்சிருக்கேன். நான் வரைஞ்ச ஓவியத்தை உத்து பாரு. அது கண்ணில் என் உருவம் தெரியும். இந்த மாதிரி கவிதையெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்காது. நான் கவிதையெல்லாம் பேசல, நிஜமாதான் சொல்றேன். அந்த ஓவியத்தை ஒத்துப்பாரு. அந்த ஓவியத்தோட கண்ணில் என் உருவம் தெரியும். என்ன தெரிஞ்சதா? இல்ல இல்ல இல்ல, தெரியல. இல்ல, தெரிஞ்சிருக்கும். நீ போய் சொல்ற. நல்லா உத்து பாரு. உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சேரன் பெருசாக்கி பிரிச்சுட்டான். இங்க பாரு சக்தி, கூடிய சீக்கிரமே நம்ம ஒன்னா சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீ வரைஞ்ச இந்த டிராயிங்க எடுத்துட்டு போ. நீயா வந்து எடுத்துட்டு போற, இல்லன்னு வெச்சுக்கோ நானே எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவேன். தயவு செஞ்சு அந்த ஓவியத்தை தூக்கி போடாத. ஏன்னா அந்த ஓவியத்துல என் உயிர் இருக்கு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இங்க பாரு, உனக்கு பிடிக்கலனா நீ அந்த ஓவியத்தை எங்க வேணா தூக்கி போடு. ஆனா அது உன்னால முடியாது. உண்மையாலுமே என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அந்த ஓவியத்தை எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிரு. அப்படியா? நான் இப்பவே தூக்கி போடுறேன். சொன்னது உண்மைதான். அவனையும் என்னையும் பிரிக்கவே முடியாது.
ஏய் யோ போயா சீக்கிரம் போயா. ஏய் சார் சாரி சார். யோ சாரி சார். அறிவு இருக்காயா உனக்கு? Sorry பாத்து வர sir. மாட்டியா? தெரியாம அடிச்சிட்டேன் சார். யோ விடியா விடு விடு நான் பாத்துக்கிறேன் விடு. நீ கிளம்பு நீ போ நான் பாத்துக்கிறேன். ஐயோ சக்தி கிட்ட உண்மையை சொல்லிட்டானா நான் போட்ட பிளான்லாம் சொதப்பிடுமே. ச்சே. சொல்லுங்க சேரன். நவீன் எங்க இருக்கீங்க? தோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க என்ன? உனக்கே நல்லா தெரியும் தென்னரச கொலை பண்ணது வேலு மாமா இல்லன்னு. நான் பண்ண அந்த கொலைய வேலு மாமா ஏத்துக்கிட்டு 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. வேலு மாமா 7 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்காரு. அதனால அவர் தான் கொலை பண்ணதா நினைச்சு சக்தி அக்காவும் அவரை வெறுத்து ஒதுக்கிட்டா. பாவம் வேலு மாமா யாரும் இல்லாம நிர்கதியா நிக்கிறாரு. இதுக்கு மேல அவர் கஷ்டத்தை அனுபவிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். தென்னரச கொலை பண்ணது நான் தான். வேலு மாமா எனக்காக பழிய ஏத்துக்கிட்டு 7 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை ஏத்துக்கக்கா அப்படின்னு எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன். செல்வி இப்போ எல்லா உண்மையையும் சக்தி கிட்ட சொல்றதுக்காக போயிட்டு இருக்கா. சக்தி கிட்ட மட்டும் செல்வி உண்மையை சொன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். தயவு செஞ்சு செல்வி சக்தி கிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்துருங்க நவீன்.